வருமா இவர் அந்த கொரியர் என் கை கிடைச்சிருச்சு. நீ லைன்ல இரு, நான் இப்ப உனக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். லைன்ல இரு. சீக்கிரம் ஓபன் பண்றா. நினைச்சேன் இப்படி கண்டிப்பா ஏதாவது நடக்கணும் தெரியும் எனக்கு. இது எப்படி மாறுச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் அந்த கொரியர் பையன் கிட்ட இருந்து அடிச்சது இதுதான். ஆனா இது எப்படி மாறுச்சு? நீ பதறாத, இது ஓ மிஸ்டேக் இல்ல. எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கா கிட்ட போன கொரியர்லயும் என் போட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. வர்மா என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி அக்கா கிட்ட போனது உன் போட்டோ இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏடி, என் போட்டோ இந்நேரம் அவ கைக்கு போயிருக்கும். அன்னைக்கு உன்னை எஃப்எஸ்எல் போக விடாம தடுத்ததும் அவளுடைய டீமுடைய ஆட்களா தான் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணதுதான். வர்மா நீ என்ன சொல்ற? உன்னால அதை ஆல்ரெடி கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ உன் போட்டோவை அந்த ஏடு கிட்ட மாட்டாம நீ தடுத்துருக்கலாமே. என்ன வர்மா சிரிக்கிற? கவிலா, உனக்கு இன்னும் இந்த வர்மாவை பத்தி தெரியல. என் போட்டோ ஏடி கிட்ட போகும். எல்லாருக்கும் என் முகம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதுடா. எப்படி? அது என்ன வர்மா? போலீஸ்க்கு ஒண்ணு தெரிஞ்சா உடனே உன்னை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண தானே பாப்பாங்க. அப்புறம் எப்படி வருமா? என்னப்பா நம்பர் இல்லாம வருது? சம்திங் ராங். சிவா சார், உடனே இந்த காலை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஹலோ, நான் சிவா பேசுறேன். இப்ப விஜயகுமார் சார் நம்பருக்கு ஒரு கால் வருது. அந்த காலை இமிடியேட்டா ட்ரேஸ் பண்ணுங்க. யா, ஓகே சார். ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு அட்டெண்ட் பண்ணுங்க. சார், இப்ப அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ சார், ஆபரேஷன் ஃபால்கன் எப்படி போயிட்டு இருக்கு? யாரா நீ? போன்ல என் நம்பர் வரலன்றத வச்சே தெரிஞ்சிருக்குமே சார் நான் யாருன்னு. நல்லா இருக்குல்ல இந்த திருடன் போலீஸ் விளையாட்டு? என் பிளட் சாம்பிள இந்திராணி கண்டுபிடிச்சி அதை எஃப்எஸ்எல் இருந்து எடுத்து ஃபாரன்சிக் டிஎன்ஏ ஃபெனோடைப் மெத்தட் மூலமா என் ஃபேஸ ஏஐ மூலமா கொண்டு வர பார்த்தா அத உங்க டீமை வச்சு நடுவுல பூந்து இந்திராணியை ஏமாத்திட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, வெரி குட், வெரி ஸ்மார்ட் ஒர்க். யா, ஐ அப்ரிஷியேட் இட். பட் அந்த சோலார் ட்ராக்கர்ல நான் வச்ச பாம நீங்க தடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. அதையும் ரொம்ப ஸ்மார்ட்டா தடுத்திருக்கீங்களே. ரியலி எக்ஸலண்ட். வர்மா. யா வர்மாவே தான். ரொம்ப மெனக்கெட்டு 1 மந்த்தா அந்த அட்டெம்ப்ட நான் பிளான் பண்ணேன். சென்னை கிளைமேட் உங்களுக்கு கை கொடுத்துச்சுல. சும்மா சொல்லக்கூடாது சார். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சதும் எவ்வளவு ஸ்பீடா எல்லா பாமையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க.
எனக்கே உங்க டீம் செஞ்சதை நினைச்சா மிராக்குலஸா இருந்தது சார். எல்லாம் சரி, ஆனா இப்ப நீங்க நியூஸ் பாக்குறீங்களா? முக்கிய செய்திகள். சென்னையில் பல்வேறு இடங்களில் 10க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்களை காணவில்லை. இது கடத்தல் கும்பல்களின் சதியா என்று போலீசார் தீவிர ஆலோசனை. என்ன சார் பாத்துட்டீங்களா? வர்மா, குழந்தைங்களை ஏன் கடத்தின? அவங்கள விட்டுடு. நானா அவங்கள விட்டேன்னா உங்களுக்கு என்ன சார் வேலை? என்ன பிடிக்கிற வேலையை விட்டுட்டு அந்த குழந்தைங்களை உயிரோடு காப்பாத்துறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. இங்க பார் வர்மா, குழந்தைங்களை வச்சு விளையாடாத. பிரச்சனை உனக்கும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே. அந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் பாவம் இந்நேரம் ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. கேட்கறதுக்கு பாவமா தான் இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அந்த குழந்தைங்கள்லாம் உயிரோட வேணும்னா எனக்கு 100 crores INR கேஷா வேணும்.